ஒரு குட்டி கதை. ஒரு இடத்துல 100 மாங்க்ஸ் போல் அமைதியாக பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு வராங்க சந்தோஷமாக. அந்த இடத்துக்கு ஒரு 20 வயசு பையன் வரான். அவன் வந்த உடனே அந்த ஒரு மாங்க் கிட்ட கேட்குறான், என்னோடய லைஃப்பில் பீஸ்ஃபுல்லாகவே இல்லை, நீங்கள் மட்டும் எப்படி பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கீங்க? எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்களேன், நானும் பீஸ்ஃபுல்லாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு ஏதாவது உங்கள் போதனைகளை கொடுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்புறம் அந்த மாங்க் வந்துட்டு, சரி சரி வா நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. அப்போ போகிற ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, அந்த மாங்க் வந்து ஒரு கல்லை காமிச்சு, அந்த கல்லை எடு அப்படின்னு சொல்கிறாரு. இவனும் அந்த கல்லை தூக்குறான். அப்புறம் அந்த மாங்க் வந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. இவனும் அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். அந்த மாங்க் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக நடந்து வர்றார். ஆனால் இவன் இவன் கையில் கல் வச்சுருக்கான் இல்லையா, நல்லா பெரிய கல். ஸோ இவனால் கொஞ்சம் தூரம் போன உடனே முடியல, கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி ஒரு அரை மணி நேரம் அந்த காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறாங்க. ஃபைனலாக அந்த டெஸ்டினேஷனும் ரீச் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல அவர் மாங்க்குக்கு வந்து எதுவுமே இல்லை, ரொம்ப கூலாக இருக்கார். இந்த பையனுக்கு ஃபுல்லாகவே வந்து தூக்கிட்டு வந்திருக்கான் இல்லையா, அரை மணி நேரம் அந்த கல்லை தூக்கிட்டே வந்தனால கை கால் எல்லாம் உடம்புலேருந்து ஃபுல்லாக அந்த ஸ்பெயின் வந்து ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப டயர்டாக அவன் பார்க்குறான். அப்போது அந்த மாங்க் கிட்ட வந்து கேட்குறான், எதுக்காக இந்த கல்லை என்னை தூக்கிட்டு வர சொன்னீங்க அப்படின்னு. அதுக்கு மாங்க் சொன்னாராம், நான் உன்னை எடுக்க தான் சொன்னேன், த்ரூ அவுட்டாக உன்னை நான் தூக்கிட்டு வரவே சொல்லலையே அப்படின்ட்டு. அப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாராம், இந்த மாதிரி தான்ப்பா, நீ இந்த கல்லை தூக்கி கையில் வச்சுட்டு இருக்கனால வழியில் இருந்த அழகான நதி, மலர்கள், பறவைகள், அந்த மாதிரி இருக்க நேச்சர் சீன்ஸ் எல்லாம் நீ பார்க்கவே மறந்துட்ட. நம்மளும் இது மாதிரி தான், உனக்கு பீஸ்ஃபுல் இல்லை, உன் லைஃப் பீஸ்ஃபுல் இல்லைன்னு சொன்ன இல்லையா, நீ இந்த கல் மாதிரி உன்னுடைய பாஸ்ட் மெமரிஸ், பாஸ்டில் நடந்த சம்பவங்கள், இது எல்லாத்தையுமே நீ மனசுலையே வச்சு அது கூடயே நீ வாழ்ந்துட்டுருக்க, அதை தூக்கிட்டே நீ போகிறங்காட்டி தான் உன்னால் ப்ரெசன்ட் லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியல, உனக்கு அந்த அமைதி கிடைக்கல அப்படின்னு சொன்னாராம். அப்போ தான் அந்த பையனுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ நம்மளும் நம்ம லைஃப்பில் 90% ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து மற்ற யாரும் நமக்கு க்ரியேட் பண்ணுறது கிடையாதுங்க, நாமளே தான் க்ரியேட் பண்ணிக்கிறோம். நடந்த சம்பவங்கள் எப்போவோ நடந்தது, அது எல்லாத்தையும் போட்டு கிளறிட்டே, குப்பையை கிளறிட்டே இருக்குமே தவிர அதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கிறது கிடையாது. அதை கிளறிட்டே இருக்கனால, அதை தூக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கனால தான் நம்மளதில் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அந்த எல்லாம் கடந்த காலங்கள், கடந்த கசப்பான நினைவுகள் எல்லாத்தையுமே தூக்கி போடுங்க, சந்தோஷமாக வாழுங்க.